ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சு. என்னன்னா மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே நீங்கள் தான் கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி அந்த கேம் ப்ளே போட்டிருக்கீங்கள்ல, அதை ஏன் கண்டினியூ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அது டெலீட் ஆன காரணத்தால் அது பீட்டா வெர்ஷனில் மோஸ்ட்லி எல்லாமே அவைலபிள் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடையும் விளையாட முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் டெலீட் பண்ணேன். ஸோ புது மைன்கிராஃப்டில் வந்திருக்கும். ஸோ இந்த வில்லேஜில் அதாவது இந்த ஸ்ட்ரீட்டில் வில்லேஜ் கிடைக்குதா இல்லையான்றது கடவுளை பொறுத்து தான். கடவுளை என்னை காப்பாற்றுங்க. ஓகே, கோ என் கையில் நான் ஸ்டார்டிங் போட்டோடனே போனஸ் டெஸ்ட்டும் மேப்பும் போட்டேன். இப்போ அதால் என்ன பெனிஃபிட்னா, இப்போது மேப் இருந்தால் பக்கத்தில் வில்லேஜ் இருந்தால் காட்டும். நெக்ஸ்ட்டு போனஸ் டெஸ்ட்டில் இப்போது நம்ம ஃபுட்டு இதெல்லாம் எடுப்போம்ல, அதேமாரி இருக்கும். அவ்வளோதான், ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இது ஒரு பேசிக் மைன்கிராஃப்ட் திங்ஸ் மாரி இருக்கும், அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை. இப்போ நான் அந்த மலை மேலே போகணும். ஏன்னா மலை மேலேருந்து பார்த்தா ஏதாச்சும் வில்லேஜ் தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் போகிறேன். ஓகே, கோ. ஓகே, போனோம். சாரி கைஸ், மன்னிச்சிக்கோங்க, கொஞ்ச நாள் வீடியோ வந்திருக்காது. ஏன்னா எக்ஸாம் போயிட்டு இருந்தது, அந்த ஒரே ஒரு காரணத்தினால் வந்திருக்காது. ஆனால் இனிமேட்டி போட ட்ரை பண்ணுறேன்லாம் போட்டுடுறேன். ஸோ அந்த தைரியத்திலே இருக்கிறேன். ஓகே, மேலே வந்தாச்சு. வந்துக்கிட்டே இருக்கேன். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு மலை, என்ன அதுவும் தெரில. இப்போ தான் எனக்கும் ஒன்று புரியுது. நம்ம சிவத்தில் போய் முட்டிக்கிட்டு இருக்கோம், அதாவது மேப்பில். இங்கே நானும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். முன்னாடி கீழே எப்படி இறங்குதுன்னு பார்க்கணுமே, இது என்னன்னே தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு கீழே எப்படி இறங்குட்டு, இதுதான் என்ன பட்டன்னே தெரியலையே. கீழே இறக்கி விடுமா என்னன்னு தெரில. ஓகே, அங்கே என்ன சரி வாங்க ஃபஸ்ட்டு போவோம். போயிட்டு வில்லேஜ் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணணும். கடைசி வரைக்கும் வில்லேஜ் கிடைக்காது போல இருக்கே. நானும் வீடியோ போட்டுக்கு தேடிட்டே இருக்கேன், ஒரு வில்லேஜ் கூட கிடைக்கல. அதனால் இந்த மேப்பை வேஸ்ட்டு. போ அங்கிட்டு அங்கே பாருங்க, போடா. தூக்கி போடு. வட அதுக்கு அதை வச்சு முடியலாம். 1 2 அவ்வளோதான், முடியாச்சு. இந்த மேப் எனக்கு தேவையே இல்லை, அது கிடக்குது வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வில்லேஜ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் நம்ம எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸ்டெப் 1 வில்லேஜ் என்னடா அது, இது அடித்தா ஏதாச்சும் ஆகுமா? இல்லைவா, அடித்தா என்ன ஆகும்? சுருண்டுக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வரும்ல, அது அப்படியே சுருண்டி பால் மாரி ஆகிடும். நான் வளன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வில்லேஜ்க்கு கண்ணுக்கு சரி பட்டுச்சு. 1 2 2 2 வில்லேஜ் கிடைக்கிது கஷ்டம்டா. எனக்கு அசால்ட்டாக கடிச்சிச்சு, கஷ்டமே இல்லை. சரி வாங்க ஃபஸ்ட்டு போயிடலாம். தண்ணி உள்ள எவனா வச்சுருக்கானா? சுறா இருக்கக்கூடாது. சுறா இருக்கக்கூடாது. ஓகே, ஓடு. இதோ பாருங்க கைஸ், குட்டி கொலக்கலை. நான் குட்டி வில்லேஜ் ரேட்லாம் பண்ண முடியாது. பக்கெட் இருக்குது, ஒரு ப்ரெட் ஒன்று இருக்குது. எறா ப்ரெட்டை எடுத்தாச்சு. இப்போ வெளியே போகணும். சிவர் வேறு முட்டி மறந்துட்டேன். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணணும். இன்கேஸ் மேலேருந்து கீழே மண்டே வச்சு செத்துட்டான், திரும்பி காப்பாற்றி விடும். ஓகே, இந்த வீட்லேயும் செஸ்ட் வேணும். இல்லை வெளில போ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அடுத்தது இந்த வீட்டில் அந்த வீட்டில் செஸ்ட் இருக்குது. உள்ள என்ன இருக்குது என்னடா கைஸ், 2 எமரல்டு, ஒரு ப்ரெட்டு. இதுக்காட்ட ஆர்வமாக வந்தேன். ஏதாச்சும் அயன் பிக்காக்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம்ல. பார்க்கலாம் கிடைக்குதான்ட்டு. அப்புறம் இந்த வீட்டில் என்ன இருக்குன்னா செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் ப்ரெட்டு இருக்குது. அந்த ப்ரெட்டில் இந்த சுருக்கு பையில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டணும். உள்ளே நிறைய பொருள் வைக்கலாம். நான் என்ன பண்ணேன், இப்போ மரத்தை ஸ்டோர் பண்ணிட்டேன்னா
ஸ்டோர் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு திரும்ப வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, இவ்வளோதான். ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும், வேறு எதுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எமரல்டு உள்ள போட்டுக்கலாம். ஆப்பிள், பொட்டேட்டோ எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பண்டில் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு போகலாம். வேறு ஏதாச்சும் மண்டையில் ஏதாச்சும் சொருகி வச்சுருக்கான். அந்த வீட்டில் எதுவும் இல்லை. இந்த வீட்டில் இன்னும் எவ்வளோ டேட் இருந்தால் கதவு போட்டு நீனு உள்ளே வரக்கூடாது பார்க்குறாங்க. கைஸ் பாருங்கள், என்னடா அது எல்லா வீட்லேயும் ஒன்றும் இல்லைன்னா நான் என்னடா பண்ணிட்டு என்ன எந்த வீடு வித்தியாசமாக இருக்குது. ஓ கைஸ், ஒர்க்கர் வீடு கைஸ், அதாவது ஸ்மித்துன்னு நினைக்கிறேன். ஒர்க்கர் ஸ்மித்தா என்னன்னு தெரியல பேர். உங்கள் வீட்டில் நிறைய பொருளாக இருக்குமே. பா டே, அயனு, கோல்டு, அயன் ஸ்பியரு, அயன் பிக்கெக்ஸு, தூக்கு 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 எல்லாத்தையும் தூக்கு. ஆனால் எனக்கு ஸ்பியர் எப்படி யூஸ் பண்ண தெரில, ஆனால் எல்லாத்தையும் தூக்கிக்கிறேன். தூக்கு எடுத்து போடு. அடுத்தது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆமாம், இவன் யார் ஒர்க்கர் தானா? இப்போ தம்பி நில்லுப்பா நில்லு. அப்போ தான் 15 கோலுக்கு ஒரு எமரல்டு, 3 எமரல்டுக்கு ஒரு அயன் பிக்கெக்ஸ். என்கிட்ட ஆனால் 2 எமரல்டு தானே இருக்குது. சாரி மை ஆர்பிடி லாஸ்ட்டு. கவலைப்படாதடா, நான் 15 கோல் எடுத்துகிட்டு வந்து வாங்குறேன்னா இல்லையான்னு பாடுறா. ஆனால் நீ அதுக்கு எங்கேயும் இறந்துக்குதுன்னா போயிடாத. 15 கோல் எடுத்துகிட்டு வந்து வாங்கினேன். ஓகேவா, வாங்குறேன் இரு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கேவுக்கு போகணும். ஏன் கேவுக்குன்னா கேவில் தான் நிறைய இதெல்லாம் கிடைக்கும். ஆமாம், நான் அப்படி வளன்னு பேசின்னு இருந்தேன். ரூயின் போர்ட்டல் கண்ணில் மாட்டிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டில் எதுவுமே இல்லை. போயிட்டு ரூயின் போர்ட்டலில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, மோஸ்ட்லி அதில் என்ன இருக்கும், ஏதாச்சும் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட், அப்படின்னா ஒரு ஆக்ஸு, பிக்காக்ஸு, அயன் நக்கட்ஸு, அப்புறமேட்டுக்கு நிறைய இருக்கும். என்னடா நான் சொன்னது அப்படியே வருது. அதான் கைஸ், லக்கு கைஸ். அதான் முன்னாடியே கணிச்சு சொல்கிறதுனால தான் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களை ஜோசியம் கணிக்கணும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகிறோம். அது பாதி வழியில் தான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அனிமல் ஹாஸ்பிட்டல் ரோப்ளாக்ஸில் போட்டதுக்கு வியூஸும் நிறைய கிடச்சிருக்கு. நான் அது மட்டும் இல்லாமல் சொன்னேன்ல மேக்ஸ் எக்ஸாம்ன்ட்டு, அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமாயிடுவீங்க. சொல்கிறேன், 50 out of 50. என்னடா சொல்கிறேன், மேக்ஸில் 50 out of 50யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அது மட்டும் இல்லாமல் 4th ரேங்க் நான் இந்த தடவை. பார்த்தீங்களா, எவனாலையும் தத்து நிறுத்த முடியாது. அப்பயும் சொல்லுவேன், இப்பயும் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன். என்ன இவங்க இருக்கான், நான் அங்கே தானே பார்த்துட்டு வந்தேன். ஓ, இவனும் அதே தான் தரான். இப்போ நான் எனக்கு தேவையில்லை, போடாங்கிட்டு. வேணாம். இவங்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம். ஓகே, இல்லை இந்த வீட்டில் வந்துடுமா, இல்லை புதுசாக இருக்கே. ஏன் 2வது சுருக்கு போய் கச்சிச்சு. இந்த வீட்டில் ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு பெட்டு எனக்கு தேவையில்லை, போடாங்கிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். கேவுக்கு போகலாமா கைஸ்? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். நான் பீஸ்ஃபுல் மோடில் தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம்லாம் இல்லை, செம்ம பயம். ஏன்னா நான் எடுத்தோடனே மைண்ட் கிராஃப்ட் விளையாட போது அப்பயும் பயம்தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி அதேமாரி ஒரு காப்பி கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். அது விளையாட போது டைமண்ட் ஆர்மர்லாம் பக்காவாக எடுத்துடணும். ஒரு க்ரீப்பர் பிளாஸ்ட்டுன்னு பண்ணி விட்டுச்சா, அதிலிருந்து பயம் எனக்கு. கேவில் போகிறது, அயன் எடுத்துகிட்டு பயம். ஸோ அதனால தான் நான் பீஸ்ஃபுல் மோட்லேயே வந்திருக்கேன். இதில் எண்டர் ட்ராகன் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் போகிறேன், ஏதாச்சும் வீடு கட்டி முடிக்கிறோம். கேம் ப்ளே முடிக்கிறது இல்லை, ஏதாவது சும்மா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இங்கே கொஞ்சம் மைனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அயன் எடுக்கணும், கோல் எடுக்கணும். ஏன்னா அவன் கோல் கேட்டான்ல, அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம கொடுத்துட்டு டைரெக்டாக அங்கே வந்துடுவோம். ஓகே, நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ½ hour வீடியோ.
ஓகேங்களா. இது 1/2 கிட்டத்தட்ட. அது ஃபஸ்ட் டைம் போடுறேன். எப்படி எனக்கு டைம் கிடைக்கிட்டிங்கன்னா, நான் இப்போது என்னோடய ஊரில் இருக்கேன். திருவண்ணாமலை. யாரெல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கோல் வேறு கீழே விழுந்துருச்சு. இப்போ அதை எடுக்கணும். எப்படி எடுக்கட்டு? அச்சோ 2 ஹார்ட்டு குறைஞ்சிச்சு. ஆனால் சிக்கன் பீஸ் அப்படியே தான் இருக்குது. அடுத்தது டார்ச் போட்டுக்கலாம். இருட்டாக இருக்குது, கண்ணே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் பளிச்சுன்னு இருக்கும். அந்த பக்கம் நல்லா பெருசாக போகுது கைஸ். அங்கே போய் எப்படியாச்சும் எடுக்கலாம். இந்த அயன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் காலையில் ஏஞ்சி வந்துடலாம். வந்துட்டு என்ன பண்ணணும், அயன் தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோ 1/2 மணி நேரமாக கஷ்டப்பட்டு வாய் விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சப்போர்ட் கிடைக்காதா உங்கள் சைட்லேருந்து? ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். பயமாக தான் இருக்குது, எந்த பக்கம் போச்சு தெரில. பேசாமல் மேலே போகணும். நம்மக்கிட்ட பிளாக்ஸும் இல்லை. சும்மா ஆப்போசிட் சைடில் போயிட்டு அங்கே போய்ட்டு பிளாக்ஸ் மெயின் பண்ணிட்டு போயிடலாம். க்ரோச் ஸ்னீக் பண்ணால் கீழே விழ மாட்டோம். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். ஓகே, ஆப்போசிட் சைடில் அயன் பார்த்த மாதிரி இருக்கேன். அயன் எடுத்துகிட்டு போகணும். நான் உள்ளே வரப்போதே பார்த்துட்டேன், ஆப்போசிட் சைடில் அயன் இருந்தது. அந்த அயனை எடுத்துகிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த பிளாக் என்னை வந்து தடுத்து நிறுத்திடுச்சு. அதுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இந்த கிராவில் தடுக்கிட்டு டார்ச் யூஸ் ஆகும் சொன்னல. என்னடா அது, இது 2 உடைக்கிட்டு கடை நான் டார்ச்சு போட்டேன். ஆனால் 1 எடுத்துரும். 1 எடுத்துகிட்டு அது 1 பளிச்சுன்ற ஏறிட்டோம். அடுத்தது நான் அந்த டார்ச் இங்கே இருக்கட்டும். அடுத்தது அயன் பிக்காக்ஸ். நான் எடுத்தோடனே அயன் பிக்காக்ஸ் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. தட்ஸ் மை திறமை மேன். ஓகே, எல்லாமே காலி ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு கோல் இருக்குது. கோல் கீழே ஸ்டோனில் இருக்குது. அந்த பக்கம் நான் வெளிச்சு வருது. அப்படி சுற்றிட்டு மேலே போகணுமா? ஐயோ வாங்குறாங்களா? பாடா வாங்குறீங்களேடா. ஓகே, இப்படியே போனால் என்ன ஆகும்? ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை, வெறும் கல். அந்த கல்லை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? கல்லை கொடுங்கடா, அதான் சுற்றி சாப்பிட்றேன், பசிக்குது. கல். இது வந்து கோல். கோல் மேட்சிங்காக இருக்குதுல்ல. கோல். ஓகே, இந்த இது மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஓகே அவ்வளோதான் போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக்ஸ் போட்டு மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்றதுனால ஒரு எலிவேட்டர் மேக் பண்ண போகிறோம். எலிவேட்டர்னால் இந்த எங்கடா சரவணா ஸ்டோரில் இருக்குமே அந்த எலிவேட்டர் இல்லை, ஒரு தண்ணியாக ஊற்றிட்டு அதே எலிவேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, என் மூளை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நான் தான். எல்லோரும் சிரிப்பீங்க. ஏன்னா என்னடா நீயே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கே சிரிப்பாக தான் வருது. என்ன நான் அவ்வளோவோ புகழ்ந்து சொல்லிக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பிளாக்ஸ் எல்லாம் உடச்சிட்டு அடுத்தது மேலே போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் திரும்ப ஏஞ்சி வரணும். எவ்வளோ பெரிய வேலை வைக்கிறீங்களாடே. கொஞ்சம் தூக்கமாக வருங்க, ஈஸியான்னு கேளுங்க. ஏன்னா நான் வந்து ஊருக்கு வந்தேன்ல, ஒரு 8 மணி 7 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பணும். அப்படி கிளம்பிட்டு வரப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, ஒரு லேட்டாக வந்தோம். ஒரு 1 o'clock 2 o'clock மிட் நைட் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நாங்களே தூங்கிட்டு எனக்கு சரியாக தூங்கவே இல்லை. நான் எழுப்பி விட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்களா, காலைல ஏஞ்சோடனே வீடியோ போடுறேன். அதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, மேலே இடிக்குதுடா, என்னடா அது? இது வேறு வேணாம் உடைக்க வேணாம். அப்படியே சைடில் போட்டு என்னடா வரமாட்டேதான், சைடில் போட்டு போகலாம். நான் நினச்சிருந்தா கூட பீட்டா வெர்ஷன் கண்டினியூ பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. நான் வந்து ChatGPT கேட்டேன். இல்லை 2011 மட்டும்தான் அங்கே இருந்தது, எண்டு 2026 இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் நான் போட்டு பார்த்தப்போ எனக்கு எந்த ஒரு எண்டர் போர்ட்டலுமே கிடைக்காது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால பீட்டா சர்வரையும் டெலீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பிஹேவியர் கொஞ்சம் சரியில்லாதனாலையும் டெலீட் பண்ணேன். பட் ஆனால் என்னோடய ஆர்பிஜி ரோப்ளாக்ஸ் மட்டும் டெலீட் ஆகாது. உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் பிடிக்குமா, மைன்கிராஃப்ட் பிடிக்குமா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா, நம்ம 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே, என்கிட்ட என்ன இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டேன். ஓகே,
இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு போகணும், மறக்கவே கூடாது, தண்ணி தான் முக்கியம். நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்டஸ் எங்கள் அம்மா போட்டாங்க பார்த்தேன். குளிக்க தேவை பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு பண்ணி அப்படின்னு போட்டுருந்தது. சரி அதெல்லாம் ஏன் பேசிட்டு வாங்க நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே தண்ணி எடுத்தாச்சு. இதை குடிக்க முடியுமா? ஐயோ குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்து இங்கே போடணும். போடு. திரும்ப அதே 2 ஆட்டோ போயிருக்கு கைஸ் பாருங்கள். நீங்கள் தண்ணி போடும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் கீழே போட்டோம் சரணி இறங்க அதில் தண்ணி. ஜஸ்ட் மிஸ்டாக கீழே விழுந்துருப்பேன். போயிடுச்சு. சரி வாங்க போவோம். கண்ட்ரோல் லைட்டாக மிஸ் ஆகுற மாதிரி என்னடா இடிக்குது. பிளாக் மேலே எனக்கு மேலே பபுள்ஸ் தான் வரும், அது ஏற்றிக்கிட்டே இருக்கணும். உடஞ்சிடுச்சுன்னா சாவுதான். என்கிட்ட டார்ச் கூட இல்லை கைஸ், கம்மியாக தான் இருக்குது. கவலைப்படாதீங்க. லெவல் கோல் இருக்குது நம்மக்கிட்ட. லெவல் கோல் அதாவது குச்சி இல்லை, எரிபொருளா எரிக்கட்டையாடா அது பேர் ஞாபகம் இல்லை கை, என்னை மன்னிச்சிருங்க. நம்மக்கிட்ட எரிக்கட்டைகள் இருக்குது, அதை வச்சு ஒரு டார்ச்சை கிராஃப்ட் பண்ணி போகலாம். முதல்ல இங்கே ஒரு படியை செஞ்சுருவோம். 1 2 3 4 பக்கத்தில் ஒரு அயன் பார்த்துட்டேன். ஓகே 1 இது எப்படி இருந்தது 1 2 அப்பாடா. இந்த பக்கமும் தடியை கட்ட வேண்டியதுதான். ஓகே இப்போ எந்த பக்கம் போகலாம் முடிவு பண்ணியிருந்தேன்னா, அந்த பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இந்த பக்கம் நல்லா பெருசாக இருக்குது. சரின்ட்டு இந்த பக்கம் போகலான்னு போட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு லாப்பிஸ் இருக்கு, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேஸ்ட். ஓகே ஐயோ காலி ஆயிடுச்சு. வேறு என்ன பிளாக் இருக்குது? கிராவல் போடலாமா? இல்லை ஆன்டிடிசைட் போடலாம். லைட்டாக கோல்டு கைஸ் மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறேன். திரும்ப அதை சொல்லுவீங்கிட்டிங்கன்னா சொல்லவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. பட் ஆனால் லைக் ஷேர் முக்கியம் நண்பர்களே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்று, அவ்வளோதான் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? டார்ச் கிராஃப்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஐயோ ஸ்டிக்கு பார்த்துட்டு என்கிட்ட வுட் இருக்குது, அப்போ ஸ்டிக்கு செய்யலாமே. ஸ்டிக்கு வேணும். அப்போனா தான் அயன் எடுக்க முடியும். இது ஒரு லாஜிக் கைஸ். இப்போது வந்து ஐயோ லாஜிக்லாம் இல்லை, சும்மா ஒரு பாட்டு. ஸ்டோன் எடுக்க வுட்டு வேணும், அயன் எடுக்க ஸ்டோன் வேணும், கோல்டு எடுக்க அயன் வேணும், டைமண்ட் எடுக்க அயன் வேணும், நெதரைட் எடுக்க இது வேணுமா, நெதரைட் எடுக்க டைமண்ட் பிக்கெக்ஸ் வேணும். இப்போ வுட்டு எடுக்க என்ன வேணும்? இப்போ வெறும் கையை வச்சு குத்துனா கை வலிக்காதா? அப்போ வுட்டு எதில் எடுப்பாங்க? கையால் தானே எடுப்பாங்க கரெக்டாக. கையால் எடுக்கிறாங்க. அப்போ அந்த குச்சி எங்கேருந்து வருது? மரத்தில். அப்போ மரத்துலேருந்து தானே எடுக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க கிராஃப்ட் பண்ணாங்க? அதை தான் என் கேள்வி. தெரினா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனா அப்படியே விட்டுருங்க. ஐ டோன்ட் நோ அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அயன் இருக்கே, எடுக்கலாமா? நம்மளுக்கு அயன் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக அயன் கையில் எடுக்கிறேன். இருட்டாக இருக்குது, ஒரு டார்ச் போடு. பாருங்கள் எவ்வளோ அயன் இருக்குது. விட்டு போக சொல்கிறீங்களா? என்னால் விட முடியாது. நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மஜாங் ஸ்டூடியோஸால் கூட முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ இதுவாக பண்ணுவேன். ஓகே தான் எடுத்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ஓகே கரெக்டாக இருக்கு. நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாமோ? வேணாம், அது கொஞ்சம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஃப்யூச்சர்னால் அவ்வளோ ஃப்யூச்சர்லாம் இல்லை, செகண்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம் சொல்கிறேன். ஓகே டார்ச் படி இருட்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அயன் இருக்குது, எடுத்துக்கலாமா? எனக்கு அயன் வேணும். அயன் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். அதனால் அயன் இஸ் எவ்ரிதிங். ஓகே எனக்கு தூக்கமாக வருது. ஓகே மேலே போ. உடச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகே உடச்சாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு அந்த சைடில் ஒரு அயன் இருந்ததா, அது எடுக்கணும். ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு அயன் இருக்கா? ஏன்னா அயன் வந்துகிட்டே இருக்குது. ஆமாம்ல, நம்ம கேவ் சைடில் இருக்கிறதுனால அயன் வந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் ஏதாச்சும் இது பண்ணணும் கேட்டிங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க.
நான் வந்து ஒரு சீரீஸ் மேக் பண்ண போகிறேன். என்னென்னா நம்ம எடுக்கிற ஆர்மர் ஃபஸ்ட்டு நான் லெதர் ஆர்மரில் இருந்து ஸ்டோன் ஆர்மர் இல்லை ஸ்டோன் இல்லை காப்பர் ஆர்மர் வந்துட்டு அப்புறம் அயன் ஆர்மர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஆர்மரு, கோல்டு ஆர்மரு, நெதரைட் ஆர்மரு. இந்த நெதரைட் ஆர்மர்லேயே ஒரு டிசைன்லாம் போடுவாங்கள்ல, அந்த ஆர்மர் அதெல்லாம் நான் எடுக்க போகிறேன். வாயில் தான் சொல்ல முடியும் போல இருக்கே, செயல் எதுவும் கிடையாது. கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணுறேன். நான் அப்படி பேசிகிட்டே இருந்தேன்னா அப்படியே ரொம்ப இருட்டான இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன். சரி, ஒரு டார்ச்சை போட்டுட்டு நம்ம மைனிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேயும் ஒரு டார்ச் போடு இது நான் சட்டுன்னு உடச்சி என்னவோ நடக்குது. மித்திக்கலி சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டார்ச் வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணிப்போம். ஏன்னா கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுகிறது. கிராஃப்டிங் டேபிளில் ஆர்மர் கிராஃப்ட் பண்ண முடியும், நிறையவே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது காபிள் ஸ்டோனு, ஃபர்னன்ஸ். ஓகே, ஒரு ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு. ஃபர்னன்ஸில் அயனு அப்புறம் உருக்கிறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலே நான் அப்போ மேலே போக வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு. சரி, அதான் கட்டி இதை வந்து கிரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய்ட்டு மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். கொதி அச்சமில்லை ஓடு, அச்சமில்லை ஓடு. நானும் ஓடிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கேரக்டர் ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேங்குது. அந்த வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம். ஜம்ப். இது கூட இல்லை, அங்கே வந்துச்சு. ஜம்ப்பு. அதுக்கு மேலே ஏறுறா. மேலே எலிவேட்டர் இஸ் ஆன். கோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போ மேலே. அப்போ தான் ஏன்னா ஊருக்கு ஐயோ, அடி விழ போகுது. பயமான. ஓகே, மேலே வந்துடும். ஓகே கைஸ், மேலே வந்தாச்சு. இப்போ வுட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். No one can stop us. ஓகே, if we are on our path. இந்த தாட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. No one can stop us if we are in our path. ஓகே, இந்த வுட்டை எடுத்துக்கலாம். வட நானும் டொக்குன்னு போட்டு அடிச்சுன்னே இருக்கிறேன். ஓகே, இங்கே இந்த இது எடுத்து வச்சுப்போம். அப்புறம் கோல்டன் ஆக்ஸ் எடுத்து வச்சுப்போம், எமர்ஜென்சி. ஓகே, விட்டு டடக் வெட்டினே இருப்பேன். ஓகே, வெட்டியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி போய்டும். காலம் மாடி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வெட்டு விட்டுறா. வெட்டிட்டான். நெக்ஸ்ட்டு இது ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று, நெக்ஸ்ட்டு இது, அவ்வளோதான். அப்புறம் இது ஒன்று 2 3 4 5னா 2 மரத்தை கதம் பண்ணியாச்சு. அதுக்கு சன்மானம் என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை, அதனால் ஓகே இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணால் ஒரு 32 கிடச்சிச்சு கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இதை வந்து இதில் போட்டுப்போம். அடுத்தது ஓகே, இது இருக்குமே எங்கே? இல்லை இது கிடையாது, அதுவும் இருக்கா? ஐயோ, எங்கே போச்சுன்னு தெரில கை. ஓகே, இது மட்டும் மாற்றிட்டு நம்ம எடுத்துகிட்டு வச்சுட்டு போவோம். ஓகே, அவ்வளோதான். அங்கே கேக்குள்ளே போயிடலாம். மிஸ் ஆகுது. அது இருக்கு. ஓகே, லாஸ்ட்டு ஃபுல் லென்த்திங் எடுத்தாச்சு. இப்போது கேக்குள்ளே போகலாம். போ. கேவில் போய் அயன் எடுக்கணும், டைமண்ட் எடுக்கணும். அந்த ஒரு கோல் நம்மளோட மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நைட் ஆகிற மாதிரி இருக்கே, பேசாமல் நாளைக்கு போகலாம். ஏன்னா சொன்னால நைட் ஆயிடுச்சு. சரி, ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் வெளியாக போகலாம். ஓகே, போடு தூக்கத்தை. ஏன்னா முடியாதா? போடு. ஸ்லீப். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆறாரோ அவ்வளோதான், தூங்கிட்டான் எப்படியோ.
எப்போவுமே பாட்டு பாடினா தான் தூங்குவாங்க போல இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, போய்ட்டு இப்போ கேவுக்கு போகணுமா? ஓகே, டேரெக்டாக கேவுக்கு வண்டி விடணும். கேவுக்கு போகணும். கரெக்டாக தண்ணி குடிச்சிடணும். கரெக்டாக டிடி அஃபாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லை கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது தண்ணி இருக்குல்ல காப்பாற்றிடும். ஓகே வாங்க, அப்பாடா 2 ஹார்ட்டு போயிடுச்சு. ஓகே வாங்க போ. அவ்வளோதான் வந்துட்டாச்சு. டொடக் குதிச்சு போகணும். குட்டி இருட்டார். ஓ இப்படி போகக்கூடாது, அப்படி போகணுமா? ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்தது போட்டா மேலே. ஓகே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே அப்புறம் கொஞ்சம் மேலே போனால் கிராஃப்டிங் டேபிள். வந்துச்சு அது அங்கே இருக்குது பாருங்கள். ஓகே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 2 நாள் அப்படியே விட்டு போயிட்டேன், மன்னிச்சிக்கோ. ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுத்து வெளியே போடுவோம். ஓகே ஃபியூல் எரிஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மீதி இருக்கிறது இது பண்ணிடலாம், மைண்ட் பண்ணிடலாம். ஓகே மைண்ட் பண்ணு. ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், லைன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு காப்பர் வச்சு ஆர்மர் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்டேட்டில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, அதனால் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே கமான். ஓகே மேலே ஏறணும். மேலே ஏறிட்டான். ஓகே இப்போ இன்னொரு ஃபர்னான்ஸ் கூட செஞ்சுக்கலாம். என்கிட்ட 15 காப்பர்ஸ் இருந்தது. ஓகே எல்லாம் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே திரும்ப அந்த ஃபர்னான்ஸ் எடுத்துகிட்டு கீழே போட்டுட்டு ஓகே ப்ளேஸ் பண்ணிவிட்டு 51 இது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு இது சின்ன வேலை, கிளாக்ஸ் எதுவாக மாற்றணும், இல்லைன்னா சீக்கிரமாக கேள்விடும். ஓகே கைஸ் மாற்றியாச்சு. இப்போது கடன்னு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஃபைனலி என் கையில் எடுத்துட்டோம். கைஸ் பாருங்கள், இதை 10 அயன் இருக்குது. இப்போ மீதி இருக்கிற அயனெல்லாம் வச்சுட்டு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு மாக்கிவேன். சரி ஏதாச்சும் கிராஃப்ட் பிளேட் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓகே செஸ்ட் பிளேட் எக்யூப்ட் ஆகிடுச்சு நம்மளோட கேரக்டரில். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம போய் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் வரலாம். ஓகே பிளேஸ் டார்ச் அகைன் ஒன் பிளேஸ். என்னடா பயந்தே போயிட்டேன் டாடி. ஓகே இங்கே ஒரு கோல் இருக்குது, கோலை மைண்ட் பண்ணிக்கலாமா? ஓகே கோல் கூட தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரினா டார்ச் கொஞ்சம் தேவைப்படும், எல்லாமே தேவைப்படும். ஸோ அதனால் எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே கோலை எடுக்க வந்துகிட்டே இருக்காது. என்னடா கீழெல்லாம் வருது. ஓகே என்னடா தொண்டை வந்துகிட்டே இருக்குது. கோலண்ணா வந்துகிட்டே இருக்கண்ணா, வாண்ணா. ஓகே நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். ஓகே கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலேயும் கோலம், என்னடா ஒரே கோல் மையமாக இருக்குது. கோலின் மைய பகுதியை தொட்டு விட்டோம் அப்படின்னு கொடுப்போம். ஓகே அதுக்குள்ளே இந்த அயன்லாம் ஸ்மெல்ட் ஆகிருக்கும். இந்த போய் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம் வாங்க. லஜக் ஓகே வந்தாச்சு. அயன் ஓட மாட்டேங்குது. ஃபியூவல் இல்லை கைஸ். இதை இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், காப்பர் எடுக்கணும். ஓகே காப்பர் எடுத்தாச்சு. அந்த காப்பரையும் எடுத்தாச்சு. இப்போ எவனானே தத்து நிறுத்த முடியாது, போயினே இருப்பேன். ஓகே சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களால் ஆர்மரு தென் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே இல்லை 50-50 போட்டுடலாம், இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே இது ஃபியூலாக போட்டு இப்போ வாங்க போய் டிஸ்கவர் பண்ணுவோம். ஓகே வாங்கலாம். டார்ச்சு இதோ இருக்குது. வேகமாக ஓடு. எங்கே இப்படி போகலாமா? இப்படி போகலாம், எதாவது கொஞ்சம் கிட்ட முட்டு சந்தா.
இல்லை ஓ இங்கே தான் கோலெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்தோம். ஓகே போட மேலே குமான் அட இந்த ஷோர் இடிக்கு உடச்சிட்றா விட்றா உடச்சி. ஓகே இருட்டாக இருக்குது. பிளேசி டார்ச். நான் இன்னும் ஒரு ஆர்னமெண்ட்டும் இல்லை. பிளேசி டார்ச். ஒளி தெரிகிறது ஒளி தெரிகிறது என் கண்களுக்கு ஒளி தெரிகிறது. எங்கடா வைக்கிட்டேன் அங்கே வைக்கலாமா? ஏய் இது ஒரு ஒளி தெரியுதாங்க. வாங்க என்ன ஒளின்னு போய் பார்த்துட்டு வரலாம். மிட்டி ஒளியா என்ன ஒளின்னு தெரில. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். இறங்கிட்டேன். ஓகே கைஸ் ஏதோ புதுசாக நியூவான ஒரு கேக்கு வந்திருக்கோம். நம்ம பார்த்திங்களா ஒரு நியூவான கேக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே என்னடா பண்ணிட்டு இன்னும் அவ்வளோ பெரிய அவ்வளோ தூரம் வந்திருக்கேனே. இங்கே வந்து முட்டை சந்தில் மாட்டி விட்டீங்களா பாவி. சரி அப்போனா நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அந்த கேவில் என்னென்ன எடுக்க முடியாதுன்ட்டு. இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. இந்த அயனை எடுத்துகிட்டு அப்படியே உருக்கி ஃபுல் ஆர்மர் செட்டப்போட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் செகண்ட் பார்ட் போடுறேன். செகண்ட் பார்ட்டுக்கான நான் கேரண்டி எடுக்கிறேன். ஓகே இதை உடச்சி எடுத்துகிட்டு அவ்வளோதான். வாங்க கைஸ் போகலாம். எப்படி போன தெரியல. வெளி வந்துட்டோம் அங்கே இருக்கட்டாச்சு. ஓகே வாங்க அங்கே போகலாம். இங்கே இருக்க அப்புறம் திரும்பிட்டு நேரம் போட மேலே குதிச்சு நேரம் பொறுமையாக போவோம். அவசரமாக போய் என்ன பண்ணுறது. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் வந்துட்டோம். இது மேலே இருக்குது பார்த்தீங்களா கிராஃப்டிங் டேபிள். போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. சிம்பிள். ஓகே நெக்ஸ்ட் ஓகே அயன் எடுத்துகிட்டு போய் மெல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காப்பர் எதுவும் இருக்குல்ல. ஓகே கைஸ் ஓகே ஃபஸ்ட்டு என்னென்ன செய்ய முடியும்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அயன் பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். நான் அயன் பிக்காக்ஸோட ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பூட்ஸு ஹெல்மெட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்றத அவுட்புட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி காப்பர் ஹெல்மெட் லெக்கின்ஸு இது செஞ்சுட்டு இதில் இருக்க கொஞ்சம் அந்த இங்நெட்டையும் எடுத்துகிட்டு அப்புறம் இதில் போட்டுட்டு அப்புறம் இதை செய்யணும். இது இருக்கக்கூடாது. ஐயோ இது இங்கே வரட்டும். நம்ம வந்து அயன் லெக்கின்ஸ்லாம் போடணும். அயன் இல்லையா? அயன் கம்மியாக இருக்குது கைஸ். ஓகே போயிட்டு அயனை மட்டும் கடைன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதாவது நான் சொன்னேன்ல நான் ஊருக்கு வந்திருந்தேன். மார்னிங்லேருந்து நான் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் முடிக்க முடியலையே. ஓகே லெகின்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃபுல் ஆர்மரா பக்காவா இல்லை இது மட்டும் இல்லை ஷீல்டும் இதுவும் இல்லை கரெக்டாக பூட்ஸ் இல்லை. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சரி ஓகே ஷீல்டு வேணுமே. இதில் தள்ளி பார்ப்போம். ஷீல்டு இங்கே இருக்குது. ஷீல்டு கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஆனால் இது கிராஃப்ட் பண்ண முடியாது. ஷீல்டு பாருங்க பயங்கரமாக இருக்கா. ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன அதில் காப்பர் இருக்கும். ஓகே இதில் இருக்க ஃபியூவில் எடுத்து வச்சுக்கலாமா? இல்லை நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படுமா? இல்லை என்னடா ஃபுல் ஆயிடுச்சு. ஒன்று வச்சு ஃபுல்லாகுது. இது வேலைக்காகாது. நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் சொல்கிறேன். அது வேலைக்காகாது. ஒரு ஹெல்மெட் தான் வச்சா அதுக்குள்ளே ஃபுல் ஆயிடுச்சா? திரும்பவும் எதுவும் ஃபுல் ஆயிடுச்சா? சரி அப்படின்னா இது வேணாம் வேறு ஏதாச்சும் போட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே இதெல்லாம் போட்டு வைக்கேன். ஏன்னா ஹெல்மெட்டோட வேல்யூ நிறையா இருக்குல்ல. அந்த ஒரு காரணத்தினாலே இப்படி இருக்கலாம். எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. ஓகே ஆனால் அயன் இங்கேட் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். இதெல்லாம் லாஜிக்கே கிடையாதுடாடே. அது அயன் ஆர்மர் மட்டும் ஸ்டோர் பண்ணால் தான். ஆனால் அயன் ஆர்மர் மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்குமா? பயமான லாஜிக் டாடே பார்த்ததே இல்லை. ஓகே நம்ம டிஸ்கவர் பண்ணலாமா? போயிடமா? டிஸ்கவர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு பொறுமையாக போகலாம். அங்கே போகலாம் போய்கிட்டே இருப்பேன். எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பவும் சொல்வேன் இப்போவும் சொல்வேன் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகே கைஸ் வாங்க போயிட்டே இருக்கலாம். நம்ம இங்கே தான் ஒரு புது கேவை பார்த்தோம்.
இதை வந்து எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அவ்வளோ தூரம் அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் டார்ச் போட்டுட்டேன். இங்கே கொஞ்சம் அயன் இருக்குது. இந்த அயனை மட்டும் எடுத்து போட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு இதுவே. ஏன்னா எனக்கு எடிட்டிங்கே ஒரு நாள் எடுத்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதான் அவ்வளோ பெரிய வீடியோன்னு சொல்லுறேன். ஓகேங்களா? செகண்ட் பார்ட் சீக்கிரம் வரணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனடியாகவே நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்வென்டரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் பூட்ஸு எனக்கு பத்தலை. இந்த ஒரு காரணத்தினால் அயனை தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. ஆமாம், ஒன்று சொல்ல முடியும். முதல்ல நம்ம பேஸுக்கு போயிட்டு கேம் பிளேவை முடிப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இது மாதிரி கிடைக்கும். சரி, ஓகேங்களா? முடிச்சுக்கலாம். பாய் பாய்.